9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமா நடந்ததில்லை. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகள், கடைநிலை அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது. என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு கிடைச்ச நற்சாட்சி பத்திரம் தான் இது. இப்ப அடைஞ்சிருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன். இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும். அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் 2.0 தொடர்வோம். அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிற வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உதவி பொறியாளர், நகர அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால 2538 குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம். இளைஞர்களை முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி. திராவிட மாடல் அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு. அதனாலதான் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக, திறன்மிக்கவர்களாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம்.